ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம மைதா மாவில் எப்படி பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம். முன்னாடி வந்துட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கலந்த கடுகு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. நான் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நம்ம நார்மலாக மாவு பணியாரம் செய்கிற மாதிரி தான். இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா வதக்கி வச்சுங்க. நான் மைதா மாவை கலக்கி வச்சுருக்கேன், உப்பு லைட்டாக போட்டு. நம்ம இந்த வெங்காயம் மிக்ஸில் போடும்போது லைட்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்போ உப்பு போட்டுக்கலாம். பணியாரக்கல் சூடுபடுத்திக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். மைதா மாவு டக்குன்னு வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, டக்குன்னு வெந்துடும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான், திருப்பிக்கலாம். பாருங்க, சட்டுன்னு வெந்துடும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கருகிரும். நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். நல்லா சாஃப்டாக, மைதா மாவுங்கிறனால நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதை நீங்கள் சட்னி வச்சும் சாப்பிட்லாம், சட்னி எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம இன்னொரு டைம் பணியாரம் ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான், மாவு தீர்ந்துருச்சு. ஒரு குழிக்கு மாவு இல்ல. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.